தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட்ட முதல் வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தனது உரையை தொடங்கும் போதே முதலமைச்சர் விஜயை நெகிழ்ச்சியுடன் புகழ்ந்து பேசினார். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதலமைச்சர் நீங்கள், திரைமன்றங்களிலும் சட்டமன்றத்திலும் நீங்கள்தான் நாயகன் என்று நெகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் பேசினார். மேலும் ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றும், கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள் என்றும் உரையாற்றினார். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள், பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமைச்சர் வினோத் தனது உரையின் போது, இனிமேல் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை நீங்கள் பேசப்படுவதால் இருக்கும் என்ற முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய போது அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அரசின் துறை சார்ந்த திட்டங்களை வாசிக்காமல் சொந்த கட்சித் தலைவரை துதிப்பாடுவதாக கூறி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது சபாநாயகர் பிரபாகர் குறுக்கிட்டு எதிர்க்கட்சிகளை அமைதியாக இருக்க வலியுறுத்தியதோடு அமைச்சரை வேளாண் பட்ஜெட் குறிப்புகளை மட்டுமே வாசிக்கும்படி அறிவுறுத்தினார். இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்றில் நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். ஆளி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க 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 உட்காருங்க, நானே சொல்றேன்ல உட்காருங்க, நான் சொல்லும்போது குறுக்கிடாது உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளின் பொருளாதார இழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழகத்தில் திறம்பட செயல்படுத்த மாநில அரசின் பங்களிப்பாக ரூபாய் 648 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாயிகளுக்கு திட்டத்தின் முழு பலன்களும் தடையின்றி சென்று சேர்வதை இந்த நிதி உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். வரவிருக்கும் காலங்களில் வரவுள்ள சூப்பர் எல்னினோ தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று வேளாண் பட்ஜெட்டில் கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கவும், நீர்ப்பாசன தேவைகளை சமாளிக்கவும் தேவையான சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தடுப்பு திட்டங்களையும் அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் என சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது அமைச்சர் வினோத் உறுதியளித்தார். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கும் ஒரு புரட்சிகரமான முடிவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து வகையான வேளாண் விளைபொருட்களுக்கும் 100% பயிர் காப்பீடு வழங்கும் திட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் இயற்கை இடர்பாடுகள் அல்லது பருவநிலை மாற்றங்களால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் இழப்புகள் முழுமையாக காப்பீடு செய்யப்படும் என விளக்கமளித்தார்.
விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை அன்னையின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க பழுதின்றி பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. நவீன காலத்திற்கேற்ப விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் உழவு செயலி போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு விவசாயத்துறைக்கு மாபெரும் புதிய பரிமாணத்தை வழங்கியுள்ளதாக அமைச்சர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். மேலும் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் எளிதில் கையாள்வதன் மூலம் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரிய சக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஏ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். திருக்குறள் மேற்கோளுடன் தொடங்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் தாக்கலில் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் 131 மெட்ரிக் டன் உணவு உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற மகத்தான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் நலனை காக்க இலவச மின்சாரத்திற்கு ரூபாய் 7,432 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்த அமைச்சர், டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகளுக்காக ரூபாய் 10 கோடியில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த அரசு தொடரும் எனவும் தெரிவித்தார். மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27ஆம் ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசன நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். தாவேகா ஆட்சியின் கீழ் விவசாயத்துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறை முதலமைச்சர் விஜயின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்குவதே நமது அரசின் முதன்மை இலக்கு என்று குறிப்பிட்ட அமைச்சர் வினோத், விவசாயிகளின் பாதுகாப்பிலும் முன்னேற்றத்திலும் அரசு எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாது என தெரிவித்தார். ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும், வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும், குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில்
உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களின் மண் தரத்தை பரிசோதித்து அதற்கு ஏற்ற பயிர்களை வளர்க்க ஏதுவாக ரூபாய் 4 கோடி செலவில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட கால அடிப்படையில் விவசாய நிலங்களை நச்சுத்தன்மையில் இருந்து காக்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 600 கோடியில் மண்வள பாதுகாப்பு இயக்கம் செயல்படுத்தப்படும் எனவும் பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர், உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையானது வெறும் அலுவல் ரீதியான அறிவிப்புகளுடன் நின்றுவிடாமல் களத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் ஏற்றுமதியாளர்களின் நேரடி கருத்துக்களை கேட்டறிந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை பாதித்தால் எந்த துறையும் செயல்பட முடியாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் வகுத்து கொடுத்த தொலைநோக்கு திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முன்னோடி பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவரின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியோரை அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள், கோரிக்கைகள் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.